ஏயா உன் பொண்டாட்டிங்கன்னா இப்ப தகராறு இல்லாம இருக்காங்களா? இப்போ அதே கதைதாங்க. ஐயோ, நீ 2 பேருக்கும் ஒரே வேலையை கொடுத்தா இப்படிதான் தகராறு. வேலையை ஆளாளுக்கு பிரிச்சு கொடுத்துரு, சரியா இருக்கும் பாரு. இதே யோசனை முன்னாடி எனக்கு வந்து ஒரு நாள் பாருங்க. அடியவல்லி, கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறே. அமுக்கி விடுறேன் மாமா. பட்டாலே போதும், வலி பஞ்சா பறக்குதே. ஏயா, அவ அமுக்கினாதான் உனக்கு இனிக்குமா? ஏ, என்ன கூப்பிட்டா நான் அமுக்க மாட்டேனா? அட, யார் அமுக்குனா என்னடி, மொத்தத்துல கால் வலி நல்லானா போதும். அது ஆண்டவர் 2 கால கொடுத்திருக்கான்ல, இந்த கால் சும்மாதான் இருக்குது, இதை அமுத்த நீ. என்னோட கால் அடிச்ச கரப்பாம்பூச்சி வந்துச்சுக்கா. காலை விடுங்கடி. நீ சும்மா இரு மச்சான். என் கால் அடிச்சா நான் அவளை சும்மா விட்டுவேனா? இருடி, உன்னை பாக்குறேன். ஐயோ, நீ கம்மியா மச்சான். இன்னைக்கு நான் உண்டு எல்லாம் பண்றேன். அதுக்கப்புறம் புத்தூர் வைத்தியர்கிட்ட போய் 6 மாசம் எண்ணெய் வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு. யோ, உனக்கு சாவே உன் பொண்டாட்டிங்களாலதான். என்னங்க சொல்றீங்க? ஆமாயா, காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன். இதே தலையை கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சுப்பார். தலைவலி என்ன, இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டேன். சுப்பிரமணி. எஸ் சார். தாஜ்மஹாலை கட்டினது யார்? தாஜ்மஹாலை யாரு கட்டினது தானே கேட்டேன். நீ என்னவோ தாஜ்மஹாலை திருந்த மாதிரி அழுகுறிய. சத்தியமா நானும் எங்க அப்பா கட்டல சார். இத சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இதுக்கு ஏன் அழுகுற? உங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியதா இருக்கு. உட்கார்றா. ஹெட் மாஸ்டர் சார். வாசனப்பையா, உங்களை தான் பார்க்க வந்தேன். பாத்துட்டு போய. எதுக்கு வந்தேன்? சரியா போச்சு. நீ யோசனை பண்ணிக்கிட்டு நான் பாடத்தை நடத்துறேன். கொஞ்சம் காதை கொடுங்களேன். என் காது எடுத்து கொடுக்கற மாதிரி இல்ல, நீ தான் சொல்லணும். அந்த புது ஆபீசருக்கும் உங்க பொண்ணுக்கும் கசமுசா விவரமா தான் சொல்லையா. அவங்க கொஞ்சுறதும் கொலாவுறதும் லைலா மஜ்னு கேட்டாங்க போங்க. நீ நேர்ல பாத்தியா? இந்த கண்ணால பார்த்தேன். எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க. ஒரு மாணவனுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். நீ டைமோட ஸ்கூலுக்கு வந்தா தான் படிச்சு பாஸ் பண்ண முடியும். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. இனிமே கரெக்டா வந்துடுறேன். வெரி குட், கோ. சரி. ஹெட் மாஸ்டர் ஐயா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, மறந்துட்டேன், வாங்கிக்கங்க. என்னைக்கு தாயா நீ ஞாபகமா கொண்டாந்து கொடுத்த? ஒரு நாளைக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு நிர்வாணமா வர போற. போ. ஊங்காத. கல்யாணி, கல்யாணி. ஏன் கத்துறீங்க? ஏன் கத்துறனா? நான் மோசம் போயிட்டேன்டி. நான் மோசம் போய் 20 வருஷம் ஆகுது. நீயா? ஆமா. எப்படி? என்னைக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்களோ அன்னைக்கே நான் மோசம் போயிட்டேன். விளையாடுறி. நம்ம பொண்ணுக்கு யார மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணவோ அவன் உண்மையான ஆபீசர் இல்லையா? லெட்டர் வந்திருக்கு. என்னது? 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு தடவை மோசம் போயிட்டனா? எங்க? இப்ப நம்ம பொண்ணு எங்க? அந்த பயலுக்கு தான் பாட்டு கத்து கொடுக்க போயிருக்கா. நீங்க என்ன பண்றீங்க? உடனே போய் அவளை கையை பிடிச்சு தரத்தரன்னு எடுத்துட்டு வாங்க. நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ. பாட்டு பாடினா பயிரெல்லாம் தானே வளரும்னு சொல்லுவாங்க, மாடுலாம் தானே பால் கறக்குன்னு சொல்லுவாங்க.
அப்பெல்லாம் நான் அதை நம்ப மாட்டேங்க. இப்ப மட்டும் எப்படி நம்புறீங்க? நம்ம லவ் வளருதுங்களே, நம்பிதானே ஆகணும். அப்போ நீங்க என் பாட்டை லவ் பண்றீங்க, என்ன லவ் பண்ணல. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைங்க. வேணும்னா உங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க, அது சரின்னு உங்களுக்கே புரியும். உங்களை போங்க. இதா, பாட்டு கத்து கொடுக்க வந்தியா பாக்ஸிங் கத்துக்க வந்தியா? பாட்டு அவங்க தாங்க கத்து கொடுக்குறாங்க, பாக்ஸிங் தான் நானு. பாக்ஸிங் நீங்க கத்து கொடுக்குறீங்களா? ஆ. உங்க உடம்புக்கு ஒத்துக்காத. பாட முடிஞ்சு போச்சுல, வா. ஏங்க மங்களமா இல்லைங்க, விட்டா பாடிட்டீங்க தானே, கூட்டு போறேன், வா. கல்யாணி, இந்த அவன் மக, நீயே பேசு. இந்த பாருடி, நல்லா கேட்டுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து அந்த பையன்கிட்ட பேசுறதோ பாட்டு கத்து கொடுக்கறதோ எதுவுமே இருக்க கூடாது. என்னமா காரணம்? இதுல சுமந்தேண்டி, 10 மாசமா சுமந்தேண்டி. உன்னை பெத்தபடி எங்கிட்ட காரணம் கேக்குற? அம்மா, என்ன பெத்ததுக்கு பதிலா ஒரு ரேடியோவையோ டேப் ரெக்கார்டரையோ பெத்திருக்கலாம். அதுதான் சுவிட்ச் போட்ட உடனே பாட்டு சுவிட்ச் போட்டா நிறுத்தும். நான் உயிருள்ள பொண்ணுமா, அதனால கல்யாணி சுமார். கீதா, நான் சொல்றத கவனமா கேளு. இனிமே நீ இவனோட தான் பழகணும், பார்க்கணும், பேசணும். புடி. இத மீறி ஏதாவது பண்ணுனே, கொலை பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. நிறுத்துங்க, இதுதான் நம்ம வீடு. இதுதான் உங்க வீடா? எஸ் சார். வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, காபி சாப்பிட்டு போலாமே. காஃபி? சார் நான் வந்ததுல இருந்து இங்க தான் காஃபி டிஃபன்லாம். அப்போ ஹோட்டலா? ஹோட்டல்ல கிட்டத்தட்ட மெஸ் மாதிரி. நல்லா இருக்குமா? அதை நீங்க சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். ஓகே. நீ வண்டியில இரு, 5 நிமிஷத்துல அவர் வந்துருவாரு. என்னையா அவரையா? சொல்றத கேளுப்பா. நீங்க வாங்க. நானும் அவரும் வரட்டும். நான் நினைச்சேன் நீங்க கூப்பிடுவீங்க. என்னங்க இதெல்லாம்? எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்க, நீங்க சுத்துங்க. தள்ளு, நான் இவருக்கே சுத்திடுறேன். இப்படி சுத்தி ரொம்ப நாளாச்சு. வை. வாங்க. சௌரியமா? அவ சௌரியமா தான் இருப்பா. சார், சார், இதுதான் என் பொண்ணு கீதா. ஹலோ, நைஸ் மீட்டிங் யூ. நாங்க சொல்ல என்னத்த சொன்ன? அம்மா, இவர் தான் ஆபீசர். கும்பிடு, கும்பிடு. என்ன காபி கொண்டா. கம் கம். டேக் கேர் சீட். அலைரா மூதேவி. ஏங்க, உங்க ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி? பிரமாதமா இருந்ததுங்களா? அவர் பிரயாணத்தை பத்தி கேட்ட பிராணனை வாங்குறான். கொண்டா சீக்கிரம். கொண்டா, எடுத்துக்கங்க. காப்பி போட்டதே உங்களுக்காகத்தான். என் பொண்ணு கையால போட்டது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பிரமாதங்க. இவர் ஐயா உங்களை கேட்கிறேன். ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் டீ. டீயா? காஃபிங்க. காஃபியா? ஸ்ட்ராங் ஸ்ட்ராங். காட்டிலாக்க அதிகாரி இல்ல, அதான் தொழில் ரீதியா காப்பிய டீங்கிறாரு. நீங்க முக்கியமானதை சொன்னீங்களா? சொல்லிட்டேனே. அவர் டீன்னாரு, நான் காஃபின்ட்டேன். அது இல்ல, கீதா கையால போட்ட காப்பின்னு. அதை நான் சொல்லிட்டேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? எனக்கு இவரு கூட தாங்க வேலை. அப்போ வரட்டுங்களா?